அடுத்த பொதுச் செயலாளர் நான் தான். செங்கோட்டையனின் நெக்ஸ்ட் வியூகம். தேர்தல் ஆணையத்தின் அதிரடி உத்தரவு. அதிமுகவில் எல்லாம் நலமாக இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிமுகவின் பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லுமா? பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி விதிகளுக்கு உட்பட்டு தேர்வு செய்யப்பட்டாரா என்றெல்லாம் விரைவில் தேர்தல் ஆணையம் விசாரிக்க உள்ளது. அதற்கு முன்னதாக அதிமுகவில் பிளவு இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் அதிமுகவில் தற்போதைய முக்கிய நிர்வாகிகளுக்கு எல்லாம் மிகவும் சீனியர்களான செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். எப்போதும் இல்லாத வகையில் தற்போது ஈரோடு புறநகர் மாவட்ட அதிமுக பேனர்களில் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்திற்கு நிகராக செங்கோட்டையன் புகைப்படம் இடம்பெற்று வருகிறது. இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரானவர் நான் என்று செங்கோட்டையன் அதிமுகவினருக்கு கூறி வருகிறார். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெளிப்படையாக செயல்பட்டு வரும் செங்கோட்டையனுக்கு எதிராக தற்போது வரை எந்தவொரு நிர்வாகியும் வெளிப்படையாக பேச முன்வரவில்லை. கடந்த காலங்களில் அதிமுக தலைமையுடன் மோதலில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகிகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். அமைச்சராக இருந்த ராமநாதபுரம் மணிகண்டன் பதவி பறிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்த மணிகண்டன் விடுவிக்கப்பட்டார். ஆனால் செங்கோட்டையன் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அமைதி காத்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ள செங்கோட்டையன் மிகவும் சிஸ்டமேட்டிக்காக காய் நகர்த்தி வருகிறார். தனது எதிர்ப்பை வெளிப்படுத்த ஜெயலலிதா எம்ஜிஆரை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறார் எனும் வலுவான காரணத்தை கையில் எடுத்த செங்கோட்டையன் அடுத்ததாக பொதுக்கூட்டங்களில் பேசும்போது பொதுச் செயலாளரின் ஆணைக்கு இணங்க என்று கூறினார். ஆனால் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி பெயரை செங்கோட்டையன் எந்த இடத்திலும் கூறவில்லை. இதன் மூலம் செங்கோட்டையனின் குறி அதிமுக பொதுச் செயலாளர் பதவிதான் என்பது தெளிவாக தெரியவருகிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விரைவில் அதிமுக வழக்கை விசாரிக்கும் தேர்தல் ஆணையம் அதிமுகவின் சட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்த உத்தரவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக விதிகளின்படி பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட அனைத்து தகுதிகளும் செங்கோட்டையனிடம் உள்ளது. மேலும் அதிமுக விதிகளின்படி அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் வாக்களித்துதான் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும். அந்த வகையில் பொதுச் செயலாளர் தேர்தல் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டால் அந்த பதவிக்கு போட்டியிடுவது என்பதில் செங்கோட்டையன் தெளிவாக இருப்பதாக கூறுகிறார்கள். செங்கோட்டையனின் செயல்பாடுகள் முழுக்க முழுக்க பொதுச் செயலாளர் பதவியை குறிவைத்து காய் நகர்த்துவது போல இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இந்த விவகாரத்தில் செங்கோட்டையன் பக்கம் டிடிவி தினகரன் நிற்கிறார். எனவே தேர்தல் ஆணைய விசாரணையில் ஏற்படும் திருப்பத்தின் அடிப்படையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்காலம் இருக்கும்.